சாக்ஸ் மாரியான வார்த்தைகள எப்படி அரபிக்ல 4 விதமா சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா, அரபி வார்த்தைகள்ல 10 வார்த்தைகள் 4 டயலாக்ட்ஸ்ல நம்ம வந்துட்டு கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் சாக்ஸ். கால்ல நம்ம அணிவோம் இல்லையா? ஷூ போடும்போது சாக்ஸ். அது எப்படி நம்ம அரபிக்ல சொல்லுவோம்? ஜவாரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஜௌரப் அப்படின்னா ஒருமை, ஜவாரிப் அப்படின்னு சொன்னா பன்மை. ஓகேங்களா? ஸ்லாங்ஸ்ல சவுதிலயுமே இத ஜவாரிப் அப்படிங்கிறதா பயன்படுத்துவாங்க. எஜிப்ஷியன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஷராப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஷராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெலஸ்தீனனா இருந்தா கெல்சாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கெல்சாத். வாங்க இப்ப வந்துட்டு சென்டென்ஸ் பார்க்கலாம். உதாரணம். இப்போ ஜௌரப், ஜவாரிப் ஓகேங்களா? நான் ஜௌரப வந்துட்டு அணியிறேன். நான் வந்துட்டு என்ன பண்றேன்? அத நான் அணியிறேன் அப்படிங்கிறது அர்த்ததி ஜவாரிப். அர்த்ததி ஜவாரிப் அப்படின்னா நான் போடுறேன். சாக்ஸ் நான் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இத ஸ்லாங்ஸா சொல்றாங்கன்னா லாபிஸ் ஷராப். லாபிஸ் ஷராப் அப்படின்னா என்னது? சாக்ஸ் நம்ம போடுறோம் அப்படிங்கிற அர்த்தம். ஒரு பலஸ்தீனா சொல்றாருந்தா லாபிஸ் கல்சாத். லாபிஸ் கல்சாத். அப்போ சாக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன விதங்கள்ல சொல்லலாம்? கல்சாத்துன்னு சொல்லலாம், ஷராப்ன்னு சொல்லலாம், ஜவாரிப், ஜௌரப் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஷூக்கு வந்துட்டு அரபிக்ல வந்துட்டு ஹிதா அப்படின்னு சொல்லலாம். ஹிதா அப்படின்னு ஓகேங்களா? இந்த ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு இதை எப்படி பயன்படுத்துறாங்க? ஜஸ்மா. சவுதியா இருந்தா ஜஸ்மான்னு சொல்லுவாங்க. எஜிப்சியன் சேம் பட் ப்ரொனன்சியேஷன் மாறும். கஸ்மா, கஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பலஸ்தீனா இருந்தா சுப்பாத். சுப்பாத் அப்படிங்கிறத ஷூக்கு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் புதிய ஷூ வந்துட்டு நான் வாங்கினேன். புதிய ஷூ நான் வந்து வாங்கினேன் அப்படிங்கிறது. இஷ்தரைத் ஹித ஜதீத். இஷ்தரைத் ஹித ஜதீத் அப்படின்னா புதிய ஷூ வாங்கினேன். ஜஸ்மாவும் சொல்லலாம். இஷ்தரைத் ஜஸ்மா ஜதீதா. ஏன்னா இது பெண்பாலுங்கிறதுனால ஜதீதா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதே மாதிரி கஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு எஜிப்சியனா இருந்தா பயன்படுத்துவாங்க. இதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பயன்படுத்திக்கலாம். டவல். தலை தோட்டம் இல்லையா? டவல். இந்த டவலுக்கு வந்துட்டு அரபிக்ல மின்ஷஃபா. மின்ஷஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்லாங்ஸ்ல வந்துட்டு சவுதியா இருந்தா மின்ஷஃபானே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? ஃபூத்தா. என்ன சொல்லுவாங்க? ஃபூத்தா. ஃபூத்தா அப்படிங்கிறத டவலுக்கு வந்துட்டு பயன்படுத்துவாங்க. வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு டவல் வேணும். ஐ நீட் டவல். எப்படி சொல்றது? அஹ்தாஜ் இலா மின்ஷஃபா. அஹ்தாஜ் இலா மின்ஷஃபனா எனக்கு டவல் வேணும். ஐ நீட் டவல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அஹ்தாஜ் இலா ஃபூத்தா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சொல்லிக்கலாம். அதே மாதிரி சோப்பு. சோப்பு வந்துட்டு எப்படி அரபிக்ல சொல்லுவாங்க? சாபூன். என்ன சொல்லுவாங்க? சாபூன். ஸ்லாங்ஸ்லயுமே சாபூன் தான் பயன்படுத்துறாங்க. உதாரணம் பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு சாபூன் வேணும். இல்ல சாபூன் எங்கே இருக்கு? எப்படி கேட்போம்? ஐன சாபூன். ஐன சாபூன். எங்க சாபூன் இருக்கு? ஸ்லாங்ஸ்ல கேட்கறதா ஒயின். ஒயின சாபூன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. டூத் பிரஷ்க்கு வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அரபிக்ல? ஃபுர்ஷாத்து அஸ்னான். ஃபுர்ஷாத்து அஸ்னான். ஸ்லாங்ஸ்ல இது எப்படி சொல்லுவாங்க? ஒரு சவுதியா இருந்தா ஃபுர்ஷா. ஃபுர்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஸ்லாங்ஸ்ல எஜிப்சியனா இருந்தா ஃபுர்ஷாத்து சினான். ஃபுர்ஷாத்து சினான். அதே மாதிரி பலஸ்தீனியன் இது எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா ஃபுர்ஷா இத். ஃபுர்ஷா இத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுர்ஷா இத். டூத் பிரஷ்க்கு எப்படி சொல்லலாம்? ஃபுர்ஷாத்து சினான் சொல்லலாம். இல்ல ஃபுர்ஷாத்து அஸ்னான். ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம்? நம்ம சொல்லிக்கலாம். டூத் பேஸ்ட்டுக்கு வந்துட்டு மஅஜூன் அஸ்னான் சொல்லுவாங்க. மஅஜூன் அப்படின்னா பேஸ்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. மஅஜூன். அஸ்னான்னா பற்கள். டூத் பேஸ்ட் அப்படிங்கிறது மஅஜூன் அஸ்னான். ஸ்லாங்ஸ்லயுமே அதே தான் சொல்லுவாங்க. மஅஜூன் அஸ்னான் சொல்லுவாங்க. இல்ல மஅஜூன் மட்டும் பயன்படுத்துவாங்க. இல்ல மஅஜூன் சினான் அப்படிங்கிறதும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. கோம்பு. தலை சீவம் இல்லையா? சீப்பு. இதுக்கு வந்துட்டு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? மிஷ்த். மிஷ்த். ஸ்லாங்ஸ்லயுமே வந்துட்டு மிஷ்த் அப்படிங்கிறத என்ன பண்றாங்க? பயன்படுத்துறாங்க. எதுக்கு? தலை சீவுற அந்த சீப்புக்கு, கோம்புக்கு. ஓகேங்களா? பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூம்க்கு வந்துட்டு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? அத்தர். அத்தர். அது இல்லாம துஹுன் அப்படிங்கிறதும் பயன்படுத்துவாங்க. துஹுன் அப்படின்னா எண்ணெய்க்கு புழங்குவாங்க. அத்தருக்குமே என்ன பண்ணுவாங்க? துஹுன்ங்கிற சொல்லுவாங்க. பெரும்பாலுமே அத்தர்ங்கிறத எல்லா டைலாக்ஸ்லயுமே என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. மிரர். முகம் பார்ப்போம் இல்லையா? கண்ணாடி. இதுக்கு வந்துட்டு அரபிக்ல என்ன சொல்லுவாங்க? மிர் ஆ. என்ன சொல்லுவாங்க? மிர் ஆ. மிர் ஆ அப்படின்னு சொன்னா முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு. ஸ்லாங்ஸ்ல இது எப்படி சொல்லுவாங்க? மிர்ரியா அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. சவுதியா இருந்தா மிர்ரியா அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. மர்ரியா அப்படிங்கிறதும் ஒரு எஜிப்சியனா இருந்தா என்ன பண்ணுவாங்க? மர்ரியா அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. மிர் ஈத் அப்படிங்கிறதும் ஒரு பலஸ்தீனியன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு மிர் ஆ அப்படின்னு சொல்லலாம். மிர்ரியாவும் சொல்லலாம். மர்ரியாவும் சொல்லலாம். நிரியத் அப்படின்னாலுமே என்னதான் அர்த்தம்?
மிரர், முகம் பார்க்குற கண்ணாடிக்கு தான் அர்த்தம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வேர்ட்ஸ்ல எந்த வேர்ட்ஸ், எந்த டயலாக்ட் வந்துட்டு உங்களுக்கு சர்ப்ரைசிங் ஆயிருச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஃபன்னியான வேல அரபிக்க கத்துக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. மஅஸ்ஸலாம்.